நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்பா, உங்களை பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போக போறதா ரவி அங்கிள் சொன்னாரு. அப்பா, நீங்க பேச ஆரம்பிச்சாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் பண்ண சொல்லி அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். சொல்லுங்கப்பா. அப்பா, செல்லம், அப்பா, ஸ்ரீகுட்டி, அப்பா, என் செல்ல குட்டி. அப்பா, நான் இதை எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். அம்மா, பாட்டி. செல்லம், ஸ்ரீகுட்டி, சொல்லுங்கப்பா. சொல்லாத. இது சந்தோஷமான விஷயம் தானேப்பா. அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. செல்லம், அப்பா சொல்றது கேளுமா. அவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. எதுக்குப்பா? அது தெரிஞ்சா அது ஆபத்து. அப்பா, நான் வேணும்னு தான் பேசாம இருக்கேன். என்ன பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு இப்ப நீ சொல்லிட்டு இருந்தல்ல, அதனால்தான் அப்பா உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். அப்புறம் ஏன்பா இந்த மாதிரி கண்ணாம்பூச்சி விளையாடுறீங்க? உங்களால பேச முடியும் தெரிஞ்சா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல. எல்லாருக்கும் இல்ல, நீ மட்டும் நீ தான் சந்தோஷப்படுவ. உன்னோட அப்பா அமைதியா உங்க அம்மா சொல்றதையும் மத்தவங்க சொல்றதையும் கேட்டுக்கிட்டு இருந்தம்மா. அவங்க எல்லார் மனசுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டேன்னு தெரிஞ்சா பல பேருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். முதல்ல என் உடம்பு கொஞ்சம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சா போதும். மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன பிரச்சனைப்பா? எனக்கு பேச்சு திரும்ப வந்துடுச்சுன்னு மற்றவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன கொல்ல முயற்சி பண்ணவங்க திரும்ப வருவாங்க. அதனால இந்த விஷயம் நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நீதான் கூப்பிட்டியா ஸ்ரீகுட்டி? இப்பதான் படுக்கலான்னு போனேன், அதுக்குள்ள ஏன் கூப்பிட்ட? உன்னை வீடு ஃபுல்லா தேடின, உன்னை ஆளை காணோம். நீங்க இருக்கிறதா அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு என்னங்க பண்ணுது? இல்ல, சும்மாதான் கூப்பிட்டம்மா. எதுக்கு? அப்பாக்கு ஏதோ நடந்த மாதிரி கனவு வந்துச்சுமா. இதை விட அதிகமா வேற என்ன நடக்க போகுது? என்னோட தூக்கம் போச்சு. அப்படின்னா நீங்க இங்க இருங்க. வேண்டாம், உன் அப்பா பாத்துக்கிறதுல நீதானே ரொம்ப அக்கறையா இருக்க, அதனால நீ இங்கே இரு. அப்புறம் கதவு நல்லா சாத்திக்கோ. நீ கனவு கண்டு நீ போடுற சத்தம் வெளியில கேட்க கூடாதுல்ல. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா வரேன். அம்மா இன்னும் மாறவே இல்லப்பா. நான் பேசுறேன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவளோட கோவம் அதிகமாயிடும். அதுக்கப்புறம் உங்க அம்மா என்கிட்ட குத்தி குத்தி கேட்டுக்கிட்டே இருப்பா.
அவ கேள்விக்கு நான் பதில் சொல்லலைன்னா அவ வயலண்ட் ஆயிடுவா. கரெக்டு தான்ப்பா. உங்களால பேச முடியுதுன்னு யாருக்கும் தெரிய வேணாம். நம்ம 2 பேர் மட்டும் பேசிக்கலாம்ப்பா. இந்த அப்பாவுக்கு என் பொண்ணான ஒன்றை தவிர வேற யார்கிட்டையும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. என்ன இருந்தாலும் நீங்க பேசிட்டீங்களப்பா, எனக்கு சந்தோஷமா இருக்கு. உம்மா. செல்லம். அப்பா, டெஸ்டுக்கான ரிப்போர்ட் வந்துருச்சான்னு வேணுகோபால் வந்து கேட்டுட்டு இருக்காரு. நான் பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர். ஹலோ ஃபாதர். வேணுகோபாலுக்கு இப்போ எடுத்த டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்டை பற்றி கேட்க தான் கால் பண்ணேன். டாக்டர் இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கீங்க? இல்லை ஃபாதர், நான் இப்போ அந்த ரிப்போர்ட்ஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். போன முறையை விட காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக தான் இருக்கு. ரிஜெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு இப்போவே டோசேஜ் அதிகமாக இருக்கிற மருந்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை தவிர எங்களால் வேற எதுவும் பண்ண முடியாது. அப்போது வேணுகோபாலோட விஷயத்தில் என்னதான் வழி இருக்கு? 2 மாசம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனதுனால உடம்புக்குள்ள புதுசாக வச்ச அந்த கிட்னி அக்செப்ட் பண்ணி அது ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. லாஸ்ட்டாக 3 தடவை டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவரோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் போயிட்டுருக்கு. நாங்கள் கொடுக்குற மருந்துனால வலியை குறைக்க முடியுமே தவிர எந்த எதிர்பார்ப்புக்கும் வலி இல்லாமல் போயிடுச்சு. வேணுகோபாலோட கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தான் என்னால் சொல்ல முடியும் ஃபாதர். ஐ எம் ஹெல்ப்லெஸ். இதுக்கப்புறமும் டோசேஜ் அதிகப்படுத்தினா அவர் உடம்பு வீணா போயிடும். வேணுகோபால். ஹலோ ஃபாதர், ஒரு 5 நிமிஷம் நானே உங்களுக்கு கால் பண்றேன். சரி. ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணதுனால உங்ககிட்ட பர்மிஷன் கேட்காமலே உள்ள வந்துட்டேன். நான் ஏன் இன்னும் வரலன்னு பாலா கேட்க ஆரம்பிச்சிருவா. என்னோட ஆயுள் ரேகை அதிகமாயிடுச்சு. ரிப்போர்ட் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம தைரியமா வாழலாம் அப்படின்னு நான் போய் அவகிட்ட சொல்லலாமா டாக்டர்? வேணும், டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண கிட்னி உங்க உடம்புல ரிஜெக்ஷன் பண்ணதுக்கான அறிகுறி தான் வந்திருக்கு. அந்த அறிகுறி எல்லாமே உங்களுக்கு முன்னாடி எனக்கு நல்லாவே தெரியும். 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்து பாலாவும் குழந்தைங்களும் வருத்தப்படக்கூடாதுன்னு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கேங்கிற மாதிரி சிரிச்ச மாதிரி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் எங்களை சமாதானப்படுத்த ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. இப்பதான் முடிவு தெரிஞ்சிருச்சு இல்லையா? உடம்ப நலக்குழைய வச்சு என்னை கட்டில படுக்க வைக்கிற மருந்துகளை தவிர நான் நல்லபடியா குணமாகறதுக்கு எந்த ஒரு மருந்தும் உங்க கையில் இல்லைங்கிறது புரிஞ்சிருச்சு. இது மெடிக்கல் சயின்ஸோட தப்பு இல்லை டாக்டர். அட்வைஸ் பண்றதுக்கும் எடுத்து சொல்றதுக்கும் ஆள் இல்லாம
இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தவனோட தப்பு தான் இது. ஒரு நல்ல அழகான வாழ்க்கைய தண்ணி அடிச்சு போதையிலே சுத்தி தெரிஞ்சு கெடுத்துக்கிட்ட எனக்கு இதை விட ரொம்ப நாள் வாழ்றதுக்கு எனக்கு அருகதையே இல்லை. எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க டாக்டர். நான் இந்த பூமியிலிருந்து போற வரைக்கும் இது பாலாக்கு தெரிய வேண்டாம். நான் நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இப்ப அவ இருக்கா. அந்த நம்பிக்கையை கெடுத்து அவளை நல்ல கொலைய வச்சிடாதீங்க. அவளால் அதை தாங்கிக்க முடியாது. சாவை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிறவனோட வேண்டுகோள் இது. பிளீஸ் பாலா கிட்ட சொல்லிடாதீங்க. பிளீஸ் டாக்டர். வேணும் உங்க நிலைமையை பத்தி ஃபாதர் டேவிட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கண்டிப்பா ஃபாதர் பாலா கிட்ட எதையும் சொல்ல மாட்டாரு. நான் அவர்கிட்ட இதை பத்தி பேசிக்கிறேன். பாலாவுக்கு இப்ப இருக்கிற நம்பிக்கை பொய்யாக்குறதுக்கு அவர் நிச்சயம் சம்மதிக்க மாட்டாரு. அந்த விஷயத்துல நான் அவர்கிட்ட சத்தியம் வாய்க்கிறேன். நான் யதார்த்தமான வாழ்க்கையை வாழ பழகிட்டேன். எனக்கு இப்ப ஹாப்பி தான். மரணத்துக்காக காத்திருக்கிறவனோட கவலை பாலா கிட்ட நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணாலும் எனக்கு போதும். இதுக்கப்புறம் நான் யாருக்கு பயப்படணும்? இனி இருக்க போற நாட்களை என் பொண்டாட்டி கூடவும் என் பிள்ளைங்க கூடவும் சந்தோஷமா இருக்க போறேன். நீ எப்படி பண்ற ஆஷா? அது சரிக்கா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி தனியா இங்க உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சு உங்களை நான் எழுப்பினது தப்பா என்ன? எந்த ஆடம்பரமும் இல்லாம ஒரு வில்லேஜ் ஆபீசரா நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அங்க பக்கத்துலயே ஒரு வீடு வாங்கியிருக்கேன். அங்க இருக்கிற ஸ்கூல்ல பசங்களை சேர்த்துட்டேன். ஒரு காரை வாங்கியிருக்கேன். வில்லேஜ் அசிஸ்டன்ட் பதவியில இருந்து வில்லேஜ் ஆபீசர் பதவிங்கிற ப்ரமோஷன். இந்த ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே நீ என்ன தட்டி எழுப்பி விட்டுட்ட. இந்த கதை தான் உங்க கனவுல ஓடிச்சா? இப்ப கூப்பிட்டதே நல்லதா போச்சு. இல்லனா வில்லேஜ் ஆபீசர் தாசில்தார் ஆகி கலெக்டர் ஆகிருப்பீங்க. அந்த அளவுக்கு வேணுமே. கனவு தானே, நம்ம இஷ்டத்துக்கு காணலாம். இல்லனா சில சீரியல் மாதிரி +2 முடிஞ்சோடனே நேரா IAS ஆகலாம். அப்பதானே கெத்து இருக்கும். சும்மா என்ன கிண்டல் பண்ணாத. நீ வேணா பாரு, நான் தாசில்தார் ஆனதுக்கு அப்புறம் தான் ரிட்டையர்மெண்டே வாங்குவேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கே உடஞ்சு போயிருந்தேன் என்னுடைய வாழ்க்கை இப்ப இது வரைக்கும் வந்துருச்சுல. இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. என் புருஷனோடையும் குழந்தைங்களோடையும் சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். அத நான் என் கண்ணு முன்னாடி இப்ப நல்லாவே பாக்குறேன். உங்க இதயத்துல இருந்த சிரிப்பு இப்பதான் முகத்துல வருது. ஒரு கெட்ட காலம் எங்களை விட்டு போயிடுச்சுங்கிற ஒரு நிம்மதி தான். இப்படி நிம்மதியா கனவு காண்டுட்டு இருந்தா போதுமா? வயிற்றுக்கு சாப்பிடணும்ல. நான் டேஸ்டான ஒரு குழம்பு வச்சிருக்கேன். சூடா சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்தி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீ பசங்களுக்கு சாப்பாடு கொடு. நான் அவர் வந்ததும் அவங்க எப்பயோ சாப்பிட்டுட்டாங்க. யாருக்கு வெயிட் பண்ணீங்களோ அவரே வந்துட்டாரு. சிவபிரசாத் வரலையா? அந்த சுகுமாரனோட ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு. சிவபிரசாத் அவரை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. இது என்னப்பா? இந்தா அது கொடுங்கப்பா, நான் பார்க்கறேன். கொஞ்சம் ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். செக்கப் ரிசல்ட் என்னாச்சு?
ரிசல்ட் என்ன ஆகும்? நல்ல ப்ரோக்ரஸ் இருக்குன்னு தான் டாக்டர் சொன்னாரு. இந்த ஒரு வார்த்தையே நமக்கு சந்தோஷம் தருது இல்லக்கா. அதான் பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு. மாமா நீங்க போனதுல இருந்து எப்ப வருவீங்கன்னு அக்கா இங்கே வெயிட் பண்ணாங்க. நீ எதுக்காக பாலா இப்படி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க? நான் காத்திருக்கிறதுக்கு வேற யார் இருக்காங்க? 2 குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள நல்லபடியா பார்த்துட்டாலே போதும். உங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டாதான் அண்ணா அவங்கள பாத்துக்க முடியும். இதுதான் உண்மையான காதல். இந்த காலத்துல உங்கள மாதிரி யாரையும் பார்க்க முடியாது. என்கிட்ட அடி வாங்க போறேன். ஆஹா, இங்க அடிங்க, நானும் பாக்குறேன். பழைய பாலக்காவை திரும்ப பாக்கணும் இல்லையா? சரிதானே மாமா? இப்படி இருக்கிறதுல அவ பிடிவாதக்காரி, பிடிச்சா விடவே மாட்டா. அப்படியே பாலாக்கா, மாமா பிடிக்கும் போது பார்த்து போடுங்க. சாப்பாடு சாப்பிடாம இந்த பிடிவாத பாலா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, 2 பேரும் வந்து சாப்பிடுங்க. வாங்க. நீங்களும் வாங்க. உங்க சிரிப்பை பார்க்கும் போதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னோட சந்தோஷம் எங்கேயும் போகாது. சுதா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு நான் எவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சுட்டு தான் நான் இங்க வந்து உட்காரணும். நீங்களே போய் தண்ணி எடுத்து குடிக்க வேண்டியது தானே? நான் லேட்டா கொண்டு வந்து குடுக்கறேன்னு கோவப்படாதீங்க. அப்ப முதல்ல நீ அந்த வேலையை பார்த்துக்கலாம்ல. அது எப்படி? திட்டு வாங்கினாதான் நல்லா இருக்கும். ஒரு 2 நாளாவே நீங்க தண்ணி அதிகமா குடிக்கிறீங்க. குடிக்கிற நேரத்துல குடிச்சுதான் ஆகணும். என்கிட்ட நீங்க எதையும் மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வயசாயிடுச்சுன்னா பல விஷயங்கள் தோணும். நீ போய் வேலையை முடிச்சிட்டு வா. ஹலோ மாமா, ஹரி எதுவும் கால் பண்ணாரா? என் ஃபோனு கொஞ்சம் ரிப்பேர் ஆனதுனால அதை சரி பண்றதுக்காக கொடுத்துருந்தேன். சாயங்காலம் தான் ஃபோன் கிடைச்சது. அப்புறம் லேண்ட்லைனுக்கும் கால் வரலமா? என்னம்மா விஷயம்? இங்க இருந்த ப்ராப்பர்ட்டியை நல்ல விலைக்கு வித்து பண பிரச்சனை எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு மாமா. ஹரியும் நானும் அஜயை கூட்டிக்கிட்டு நாளைக்கே அங்க வரலான்னு இருக்கோம் மாமா. அப்போ ஸ்னேகா? மாமா, நீங்க வருத்தப்படக்கூடாது. அஜய் மேல கேஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயே ஸ்னேகாவோட ஃபேமிலி வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அஜய் கூட வாழ மாட்டேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஹலோ ஹலோ மாமா. ஹலோ. மீதி விஷயங்களை நேர்ல வந்து பேசிக்கலாம் மாமா. டிக்கெட் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நாளைக்கே நாங்க அங்க வந்துருவோம். தூங்கலாமா? என்ன? தூங்கலாமான்னு கேட்டேன். இந்த வீட்டோட அழகை பத்தி நான் ஒவ்வொன்றா யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இது மத்தவங்களுடைய வீடுங்க. நமக்குன்னு வீடு வரும்போது அப்ப நீங்க சந்தோஷப்படுங்க. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கக்கூடிய விஷயம்தான் பாலா. நமக்குன்னு இந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் சொந்தமா இருக்கும். இது குழந்தைங்க சொல்ற வார்த்தைங்க. சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு நாளே இருக்கு. அந்த நாளை நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். போராடினதும் நீதான், அதுல ஜெயிச்சதும் நீதான். நான் எப்பவுமே யுத்தத்துல தோத்து போன ஒரு ஆள் தான். 4 பசங்க இருக்கிற ஒரு வீட்ல எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு பொண்ணு வேணுகோபாலுங்கிற ஒரு ஆளுக்காக தான் அவளுடைய வாழ்க்கையில போராட கத்துக்கிட்டா. இதுக்கப்புறம் நான் ஜெயிக்க போறது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருந்ததே கிடையாது. இதுக்கப்புறம் வர்ற வாழ்க்கையில நாம கொண்டாடாம விட்ட அந்த சந்தோஷங்களை இனிமேலாவது நம்ம கொண்டாடணும். நாம இப்பதான் ஒரு புது வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கோம். டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு 6 மாசம் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம புது வாழ்க்கையை நினைச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். என்னங்க யோசிக்கிறீங்க?
என்ன அப்செட்டா இருக்கீங்க? ஏய் ஒன்றும் இல்லை. சரி வாங்க போய் படுக்கலாம். நான் மருந்து எடுத்து வச்சிருக்கேன், வாங்க. அக்கா போய் கேளுங்க. நாங்க போய் கேட்டா அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. நீயே போய் கேளு. பாரு, நம்மளதான் அம்மா பாக்குறாங்க. நீ போய் கேளு. காலையிலே 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? நீ போய் கேளு அம்மா குட்டி. என்ன குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? அம்மா குட்டி நீ போய் கேளு. அது வந்து ஆண்டி, நாங்க கன்னியாகுமரிக்கு டூர் போறோம். எங்க கூட நீங்களும் டூருக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கதான் அம்மா குட்டி வந்திருக்கா. கன்னியாகுமரிக்கு நாம இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும் அம்முக்குட்டி. வேணுங்கள் ஆபரேஷன் முடிஞ்சு ரெஸ்ட்ல இருக்காரு. இப்ப அவ்வளவு தூரம் போக முடியாதுடா. வினுவும் அகிலாவையும் கூட்டிட்டு போகட்டுமா? இவங்க மட்டும் தனியா வந்தாங்கன்னா அது சரியா இருக்காது. அதுக்கப்புறம் உன்னுடைய அப்பா அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அடுத்த வெக்கேஷனுக்கு ஒண்ணா போலாம். இத்தனை நாள் லீவ் விட்டும் கூட நீங்க எங்கேயுமே எங்களை கூட்டிட்டே போகல. நான் எங்கேயுமே இனிமேல் வர மாட்டேன், போங்க. ஆண்டி வேணும் கோச்சிட்டு போறோம். அவன் கோவம் கொஞ்ச நேரத்துல இல்லாம போயிடும். நீங்க அவன் கிட்ட போய் பேசுங்க, அவன் சமாதானம் ஆயிடுவான். சரி போங்க. வா. வணக்கம் ஃபாதர். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்க எங்க போறதுக்காக வந்திருக்கீங்க? எங்கேயும் இல்ல, உங்களை பார்க்க தான் வந்தேன். ஆமா, இந்த பொண்ணு யாரு? பக்கத்து வீட்டு பொண்ணு. உன் பேர் என்னம்மா? அம்மா குட்டி. எப்பவுமே இது மாதிரி குட்டியா இருக்க கூடாது, பெரிய ஆளாகணும், நல்லா படிச்சு முன்னேறணும். வேணுகோபால் வீட்டுல இருக்காரா? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால அவர் வெளியில எங்கேயும் போறது இல்ல. அதுவும் நல்லதுதான். நீ போய் டேவிட் ஃபாதர் வந்திருக்காருன்னு சொல்லுமா. நீ வா. உள்ள வாங்க ஃபாதர். வரமா? வாங்க வாங்க ஃபாதர், உள்ள உட்காருங்க. வாங்க. உட்காரலாமே, இந்த ஹீட்டுக்கு வெளியில உட்கார்றதா நல்லது. நான் ஒரு வேலையா வெளியில போயிருந்தப்ப அங்க ஜோசஃபையும் பார்த்தேன். ஜோசப் அவரோட இடத்துல குளத்தை ரெடி பண்ணி நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. சந்தோஷமா இருக்கிறாங்க. குட்டி ராணிக்கு இப்போ 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கான். வேணும் உட்காருங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.